பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது ஹாத்தமுன் நபியீன் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக, ஆமீன். மாஷா அல்லாஹ். ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி நம்ம எல்லாருமே அதற்காக பலதரப்பட்ட முயற்சிகள், பலதரப்பட்ட தியாகங்கள், அர்ப்பணிப்புகளோடு இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல முஸ்லிம்கள் பயணிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய, வரவேற்கத்தக்க விஷயம். கடந்த 300 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு பெரும் விழிப்புணர்வு இந்த நூற்றாண்டுல ஏற்பட்டிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். மக்களுக்கு மத்தியில எல்லாத்துக்குமே, பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், பிசினஸ்மேன், கல்வியாளர்கள், எல்லா இடங்கள்லயுமே சமூகத்தை பத்தி, மக்களுடைய வளர்ச்சியை பத்தி, முன்னேற்றத்தை பத்தி நம்ம எல்லாருமே பெரிய லெவல்ல கவலைப்படுறோம். அதற்காக நம்மளால என்ன முடியுமோ சில முயற்சிகளை செய்யறோம். அந்த கவலைகள், அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட முறையில இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சியை நம்ம சீக்கிரமே பார்க்க முடியும். அப்ப அந்த முயற்சிகளை, அந்த திட்டங்களை நம்ம எப்படி இடணும் அப்படின்னா, அதனுடைய முதல் பகுதி தான் மக்களுடைய மனநிலைகளை நம்ம மேம்படுத்துறது. மக்களுடைய மைண்ட் செட் தான் இங்க எல்லாமே. இங்க வெற்றி, தோல்வி, வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் எப்ப ஒரு மனிதனுக்கு ஏற்படும், இல்ல அதுல இருந்து எப்படி தவிர்த்துக்கிறது, ஒரு சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா மனநிலை மாற்றங்களை நம்ம உருவாக்கணும். மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணதான் நாங்க மக்களை, சமூகத்தை முன்னேற்றத்தின் பாதையில, மேம்பாட்டின் பாதையில கொண்டு வர முடியும். அப்ப இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இந்த மனநிலை மாற்றம், இந்த மனநிலை மேம்பாடு அப்படிங்கறத எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா மஸ்ஜிதுகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். மஸ்ஜிதுகளை எல்லா நிலைகளுக்குமே சமூகத்தினுடைய அச்சாரம், ஒரு மிகப்பெரிய அச்சாணிங்கிறது மஸ்ஜிதுகள் தான். இஸ்லாமிய சமூகம் எப்பயுமே ஒரு மஸ்ஜித் பேஸ்டு சமூகம். உலகத்துல எந்த ஒரு சமுதாயத்திற்கும், எந்த ஒரு சமயத்திற்கும், மதங்களுக்கும் இல்லாத ஒரு பெரும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நமக்கு மஸ்ஜிதுகள். அந்த மஸ்ஜிதுகளோடு மக்களை இணைப்பதை கொண்டு மட்டும்தான் எல்லா விதமான வளர்ச்சிய, முன்னேற்றத்தை நம்மளால காண முடியும், உருவாக்க முடியும். மஸ்ஜிதுகள்ல செய்ய வேண்டிய பல பணிகள், அமல்கள் சார்ந்து, இபாதத்துகள் சார்ந்து இருக்கும்போது நாம இந்த உளவியல் சார்ந்த பயிற்சி மையங்களையும் மஸ்ஜிதுகளை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுகளை ஒரு தீர்வு மையமாகத்தான் வச்சிருந்தாங்க. இஸ்லாம் என்பது வணக்கத்திற்கும் வாழ்வியலுக்கும் இடைப்பட்டதுதான் மார்க்கம். இஸ்லாம் குர்ஆனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹதீஸுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இபாதத்துகளை பேசக்கூடிய விஷயம் வெறுமனே 20 to 30% தான் இருக்கும். மீதி உள்ள 70 to 80% வாழ்வியல் சம்பந்தப்பட்டதுதான் இருக்கும். வாழ்வியல் சம்பந்தப்பட்டதுல மக்களுக்கு தீர்வாக, சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய இடமாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுகளை உருவாக்கி இருந்தாங்க. அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மையமாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய மையமாக அது உருவாக்கப்பட்டது. அப்ப நாம அந்த மஸ்ஜிதுகளை எப்படி ஒரு உளவியல் மையமாக கட்டமைக்கணும்? ஏன்னா இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, இளைஞர்களுக்கான சமுதாய கலாச்சார பிரச்சனை, ட்ரக்ஸ், கணவன் மனைவி உறவு முறைகள், பைனான்சியல் டிசிப்ளின் இல்லாம தற்கொலைகள், இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்குது சமூகத்துல பிரச்சனைகளை எங்கிருந்து தீர்க்க முடியும்னா, அது ஆன்மீகத்தோடு, நபியினுடைய வழிகாட்டுதலோடு இருந்த முறையில நாங்க முயற்சி பண்ணும் போதுதான் அதற்கு தீர்வுகளை கொண்டு வர முடியும். வெறுமன மருத்துவத்தின் மூலமாக, இல்ல வெறுமன ஆலோசனை மையங்கள் மூலமாக மட்டும் நாம ஒரு மனிதனையோ இல்ல ஒரு சமூகத்தையோ மேம்படுத்த முடியாது. மாறாக அது ஆன்மீகத்தோடு, நபியினுடைய இணைப்போடு, நம்முடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலோடு அதை நம்ம உருவாக்கும் போதுதான் அது உண்மையான வளர்ச்சியாக, முன்னேற்றமாக நம்ம உருவாக்க முடியும். அப்ப நாம சமூகத்தினுடைய இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள், உதாரணத்துக்கு இன்னைக்கு குடும்பவியல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு குடும்பங்கள் சிதைக்கப்படுது. யாராருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு ஆணுடைய பொறுப்பு என்ன,
ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன, ஒரு பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன. குடும்பம்ங்கிறது சமூகத்துல ஒரு மிக முக்கியமான பகுதி. ஏன்னா ஒரு பல தனி மனிதர்களுடைய வளர்ச்சி தான் குடும்பங்கள், பல குடும்பங்களுடைய வளர்ச்சி தான் சமூகம், சமுதாயம் எல்லாமே. இப்ப தனி மனிதனும் குடும்பங்களையும் நாம கட்டமைக்காம, அவங்கள நம்ம உளவியல் ரீதியாக தயார்படுத்தாம, மன வலிமை உள்ளவர்களாக, உடல் வலிமை உள்ளவர்களாக, சமுதாய வலிமை உள்ளவர்களாக, பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றவர்களாக நாம் உருவாக்காத வரை ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு சமூக எழுச்சியை நம்மளால உருவாக்க முடியாது. இப்ப இதெல்லாம் ரொம்ப ஆழமாக நம்ம வழங்கணும். இதெல்லாம் எங்க இருந்து கொடுக்கணும்னா மஸ்ஜிதுகள்ல இருந்து கொடுக்கப்படணும். ஏன்னா மஸ்ஜிதுகள் அப்படிங்கிறது ஆன்மீக கட்டமைப்பு மட்டுமல்ல, சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு. ஆனா அந்த தீர்வு மையங்களை ஆன்மீகத்தோடு, குர்ஆனோடு, நபியினுடைய இணைப்போடு நாம் கொடுக்கும்போது அதுல உண்மையான வளர்ச்சி மேம்பாடுகள் ஏற்படும். இல்லைன்னா உண்மையான வளர்ச்சி மேம்பாடுகள் ஏற்படாது. வெறுமன கல்வி, வெறுமன பொருளாதாரம், வெறுமன அதிகாரம், வெறுமன மேம்பாடு அப்படிங்கிறது அது ஆற்றலாக மாறாது, அது அழிவைத்தான் கொடுக்கும். நீங்க என்னதான் கல்வியை கொடுத்துட்டு அறத்தை கொடுக்கல, ஒழுக்கத்தை கொடுக்கல, ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கலன்னா அந்த கல்வியை கொண்டு, அந்த அதிகாரத்தை கொண்டு, அந்த பொருளாதாரத்தை கொண்டு சமூகத்துல இன்னொரு கலாச்சார மாற்றங்கள், இன்னொரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை முறைகள் உருவாக்கப்படும். அதனாலதான் எதை செய்தாலும் ஈமானோடு, ஈமானிய உணர்வுகளோடு, அறம் என்ற ஒழுக்கத்தோடு, அன்பென்ற பாசத்தோடு கொடுக்கும் போதுதான் அது வெற்றியை கொண்டா வரும். இப்ப மஸ்ஜிதுகள் இதை நம்ம திறம்பட செய்யணும். இப்ப ஒன்று குடும்பவியல் சார்ந்த பிரச்சனைகள், ரெண்டாவது தனி மனிதம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கலாச்சார ட்ரக்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக, இளைஞர்களுக்கு மத்தியில சோசியல் மீடியாவுடைய பயன்பாடுகள், அவங்களுடைய உடல் சார்ந்த பலகீனங்கள், ரொம்ப சின்ன சின்ன வயதுகள் எல்லாம் நோய்கள் இன்னைக்கு அதிகரிக்குது. அதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா? நம்முடைய இளைஞர்களுக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? அப்ப யூத் மென்டர்ஷிப் ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்ல இருந்தும் யூத் மென்டர்ஷிப் கொடுக்கப்படணும். ஃபேமிலி பாண்டிங்னா என்னன்னு கொடுக்கப்படணும். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பகுதி இன்னர் பீஸ்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் 90% மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. மன அழுத்தங்கள், இரவு நேரங்கள்ல சீக்கிரம் தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறோம், ஓவர் திங்கிங், நிறைய சிந்தனைகள் போட்டு குழப்புது, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பிரஷர். இதெல்லாம் மனிதர்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டுல உலகம் வேகமா போகுது, கண்டுபிடிப்புகள் அதிகமாயிருச்சு, டெக்னாலஜி அதிகமாயிருச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா மனிதனுடைய மனங்களும் மூளைகளும் என்ன செஞ்சா மழுங்கப்படுது. இப்ப இத எப்படி நம்ம சரி பண்ணலாம்? இதை எப்படி நம்ம மக்களுக்கு மத்தியில ஒரு உளவியல் ரீதியான இஸ்லாமிக் சைக்காலஜி, இஸ்லாமிக் நப்சானியத் மூலமாக எப்படி நம்ம இதை சரி பண்ணி கொடுக்க முடியும், மைண்ட் செட்டை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத மஸ்ஜிதுகள் திட்டமிடணும். நாலாவது மிக முக்கியமானது மேரேஜ் கவுன்சிலிங். குடும்பவியலுக்கு முன்னாடி ஒரு ஆண் பெண்ணுடைய உளவியல் என்ன, ஒரு ஆண் எப்படி இருப்பாங்க, ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, இப்படிப்பட்ட 4 விதமான பல பிரச்சனைகள் இங்க சமூகத்துல இருக்குது. அதே மாதிரி ஆதரவற்ற மக்கள் யார்கிட்ட போய் எங்க போய் கேட்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப சமீபத்துல நான் கூட லாஸ்ட் வீக் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். கடந்த 4-5 மாதங்கள்ல கிட்டத்தட்ட 7 இஸ்லாமிய குடும்பங்கள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. 7 இஸ்லாமிய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் 4 பேர், 5 பேரு, 3 பேருன்னு குடும்பங்கள் தற்கொலை பண்றாங்க. காரணம் என்ன? பைனான்சியல் டிசிப்ளின் இல்லாதது, குடும்ப மேலாண்மையை தெரியாம, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், கடன் ஏன் வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, அதனுடைய என்ன, வியாபாரங்களை எப்படி பண்ணணும், எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்க மென்டார்ஷிப் அத பத்தி பேசாம இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்க உலகத்தினுடைய பிரச்சனையை மூழ்கி இந்த உலகத்தில இருந்து நம்ம போயிருவோம், நம்மளால இதை சமாளிக்க முடியல அப்படிங்கிற தற்கொலை எண்ணங்களுக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் சமூகத்தினுடைய அவலங்கள். இன்னொரு பக்கத்து கலாச்சார சீரழிவுகள். கல்யாணம் முடிக்க முடியாம ஒரே மஸ்ஜிதுல பெரிய பணக்கார மஸ்ஜிதா இருக்கும், செல்வந்த மஸ்ஜிதா இருக்கும். கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் இருப்பாங்க. அதுல பெரிய 300 குடும்பங்கள் பெரிய செல்வ நிலையில் இருப்பாங்க. ஆனா மீதி உள்ள 200 குடும்பங்களுடைய நிலைகள் அவங்க தெரியாம இருப்பாங்க. அதுல நிறைய பெண்கள் மதம் மாற்றம் அடைகிறாங்க, இல்லைன்னா தவறான செய்கைகளை ஈடுபடுறாங்க, பொருளாதார ரீதியாக கஷ்டத்தின் காரணமாக பாவங்கள் தவறு செய்யக்கூடியவங்களாக மாறுறாங்க. இப்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில வேலை வாய்ப்புகள் குறையும் போது என்ன நடக்கும்? அவங்க ட்ரக்ஸ் விற்கக்கூடியவங்களாக, அதை வாங்கக்கூடியவங்களாக மாறுறாங்க. இதெல்லாம் எங்க நம்ம தீர்வு எடுக்கணும்னா, மஸ்ஜிதுகள் உளவியல் மையங்களாக மாற்றப்பட்டு அதை நாம வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை வகுப்புகளை உருவாக்கி நாம மாஷா அல்லாஹ் இதை பத்தி உண்டான ஒரு கவனம் எடுத்தாவே
குடும்பங்களுடைய, சமூகத்தினுடைய, தனி மனிதனுடைய சமுதாய கட்டமைப்புகளை உருவாக்குறது மிக முக்கியமாக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். ஏன்னா மஸ்ஜிதுகள் அதை செய்ய முடியும். அப்ப நாம என்ன செய்யணும்? முதல்ல ஏன் செய்யணும்னு பார்த்தேன். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன செய்யணுங்கிறத 4 உளவியல் மையங்கள், நம்ம உளவியல் மையங்கள் அப்படிங்கிறது வெறுமன மேரேஜ் கவுன்சிலிங் மட்டும் கிடையாது. மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்கறது மட்டுமே உளவியல் மையங்களாக நம்ம அமைக்க கூடாது. அது ஒரு பகுதி, சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி. 4 நிலைகள்ல நம்ம என்ன செய்யணும்னா, மஸ்ஜிதுகள்ல நம்ம இந்த உளவியல் மையங்களை கட்டமைக்கணும். இந்த உளவியல் மையங்களை இந்த 4 வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்தணும். ஒன்று இன்னர் பீஸ், தனி மனித கட்டமைப்பு. இன்னர் பீஸ்னா என்னன்னா, இன்னர் பீஸ் சென்டர்னு சொல்லி இப்ப இன்னைக்கு கனடா பார்த்திருக்கிற, யூஎஸ்ல பண்றாங்க. வளர்ந்த நாடுகளுக்கு மத்தியில இந்த இன்னர் பீஸ் சென்டர், அதாவது மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு தனி மனிதனாக நாம எப்படி அமைதியை கட்டமைக்கிறது, நிதானமான வாழ்க்கை முறைகளை எப்படி பேணணும் அப்படின்னு அவங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ல. அதுல கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் திக்ர் செய்வாங்க, அல்லாஹுடைய பெயரை உச்சரிப்பாங்க. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். ஒரு மனிதன் உச்சகட்டமாக அமைதி எங்க அடைய முடியும்னா, அது அல்லாஹ்வை நெருங்குவதை கொண்டுதான் அடைய முடியும். ஒரு காலத்துல மஸ்ஜிதுகள் திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் நடந்துச்சு. எல்லாத்தையும் பித்அத் பித்அத், அது பித்அத், இது பித்அத், இது கூடாது, அது கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தடை செஞ்சிட்டோம். சஹாபாக்களுக்கு மத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜிதுக்கு போறாங்க. சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதுறதை நின்னு அப்படியே கவனிக்கிறாங்க. சில நேரங்கள்ல சொல்றாங்க, குர்ஆன் நீங்க ஓதுங்கன்னு சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட. அல்லாஹ் உங்களை ஓத சொல்றான், அல்லாஹ் சொன்னா நீங்க ஓதுங்கன்னு சொல்றாங்க. அப்ப மஸ்ஜிதுகள்ல கொஞ்ச நேரம் திக்ர் மஜ்லிஸ் நடத்துறது, கொஞ்ச நேரம் ஒருத்தவங்க குர்ஆன் ஷரீஃப் ஓத சொல்லி, கிராத்தா ஓத சொல்லி மத்தவங்க உட்கார்ந்து அமைதியா கேட்கறது, இதெல்லாம் தான் அந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ல பண்றாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கவுன்சிலிங் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு தனி மனிதனை அமைதிப்படுத்துறது. ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நோய்கள், பிரஷரா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், டயபெட்டிஸ், கேன்சர், பெரிய நோய்கள் நிறைய நோய்களுடைய மிக முக்கியமான 50 to 60% காரணம் மனிதனுடைய மன அழுத்தங்கள் தான். ஓவர் திங்கிங், நிறைய திங்க் பண்றது, கவலைப்படுறது, தேவையில்லாததை பத்தி அதிகமா யோசிக்கிறது, இதனாலதான் மனிதன் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் இந்த மஜ்லிஸ் நடத்தணும், அழகான ஹதீஸ்கள் மஜ்லிஸ் நடத்தலாம். இதுல மக்களை உட்கார வைக்கணும், இதுக்கு பயிற்சி எடுக்கணும், முயற்சி செய்யணும். நான் பேர்னாம்பட்டில் மாஷா அல்லாஹ் அந்த ரமஜான் மாதங்கள்ல தப்சீர்கள் 25 நாள் தப்சீர் பண்ணோம். கிட்டத்தட்ட பெண்கள்லாம் எவ்வளவு பெண்கள் கலந்துக்கிட்டாங்க, 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆண்கள் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. குர்ஆன் என்பது வெறுமன இபாதத்தை மட்டும் சொல்லல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குர்ஆன் என்பது வாழ்வியலை கற்றுக் கொடுக்குது. ஒரு மனிதன் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், ஒரு மனிதனுடைய மனம் எப்ப பாதிக்கப்படும், அவனுடைய உள்ளம் எப்ப பாதிக்கப்படும், அவனுடைய நஃப்ஸை எப்படி சரி செய்யணும், இப்படி எல்லாம் நம்ம இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ல நம்ம இதை பத்தி பேசணும். மஸ்ஜிதுகள் இதை திட்டமிட்டு செய்யணும். இதை செய்தாதான் ஒரு மனிதன் அமைதி அடை. தட் இஸ் கால்டு இன்னர் பீஸ்ன்னு சொல்றாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை பக்குவப்படுத்தணும். இல்லைன்னா மனிதன் என்ன செய்வான், ஓவர் திங்க் பண்ணி பிரச்சனைக்குள்ள மாட்டி மாட்டி மாட்டி. என்னை சமீபத்தில் சந்திக்க வந்தார் ஒருத்தர், கடன் தொல்லை. கடனை வாங்கி எப்படி வியாபாரம் செய்ய முடியாம இங்க கடனை வாங்கி ஒரு கடையை வச்சு அதுக்கு வட்டி கட்டி, இன்னும் இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி, இப்படியே கடன் வாங்கி தற்கொலை நிலைக்கு போயிட்டாரு. குடும்பம் மனைவி கூட வாழ மாட்டேங்குது, பிள்ளைய கூட்டிட்டு போயிருது, நிறைய பிரச்சனைகள் மனிதனுக்கு. இப்ப இதெல்லாம் சரி செய்யணும்னா இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், இந்த இன்னர் பீஸ், தனி மனிதனை சாந்தப்படுத்தக்கூடிய, இப்ப இன்னைக்கு நிறைய இந்த மதம் சார்ந்த மக்கள் இதுதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இதை நிதானமா அழகா ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுக்குது. இதை நாம மனசுல எடுத்து ஆன்மீக ரீதியான குர்ஆன் ஹதீஸ் சுன்னா அடிப்படையில ஷரியத் முறைப்படி நாம எப்படி இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத மஸ்ஜிதுகள் யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இது முதல் பகுதி. 2வது பகுதி யூத் மென்டார்ஷிப். மிக முக்கியமான கவுன்சிலிங்ல 2வது பகுதி யூத் மென்டார்ஷிப். வாலிப பெண்களுக்கான பயிற்சி மையங்கள் நம்ம உருவாக்கணும். அவங்களுடைய வாழ்வியல்ல நிறைய ப்ராப்ளம். இப்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இப்ப இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இன்னைக்கு ஜென் அல்பால இருந்து பேட்டா மாதிரி இப்ப ஜீன் அல்பா பேட்டான்னு சொல்லி அந்த ஜெனரேஷனுக்கு பேர் வைக்கிறாங்க.
இப்ப இந்த ஜெனரேஷன் இருக்குது, இது ரொம்ப பாதிக்கப்படுது. இவங்க வெளியே இருந்து பார்க்கும் போது அறிவாளிகள் மாதிரி இருப்பாங்க, நிறைய படிச்சவங்க மாதிரி இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலி அவங்க எல்லாம் கோழைகளா இருக்காங்க, எமோஷனலி அவங்க பலகீனமா இருக்காங்க. இந்த எமோஷனலி பலகீனமான ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில இந்த யூத் மென்டர்ஷிப் வந்து ப்ரோக்ராம் நம்ம நடத்தணும். இது ஒரு ப்ரோக்ராம் மட்டும் இல்லாம 1-to-1 கவுன்சிலிங் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வாரம் ஒரு 20 இளைஞர்கள் அழைப்பு கொடுத்து நீங்க என்ன படிக்கிறீங்க, வாழ்க்கை லட்சியம் என்ன. ஏன்னா இன்னைக்கு சமூக முன்னேற்றம்னா தனி மனித கவனம் வேணும். இன்னைக்கு சமூகம் பின்தங்கி இருந்துச்சு, இஸ்லாமிய சமூகம் முன்னேறல, வளர்ச்சி அடையலன்னு சும்மா எல்லாம் கருத்துக்களை பேசி பயான்கள் பேசிட்டு போறதுனால மாற்றங்கள் நடக்காது. அதற்கு என்ன தீர்வு, என்ன அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதற்கு உண்டான முறைகள் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மசலும் நம்ம அதுக்கு உண்டான திட்டங்களை நம்ம என்ன செய்யணும்னா போடணும். யூத் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம நடத்தணும், வீக்லி நடத்தலாம், மந்த்லி நடத்தலாம். பெண்களுக்கு பெண்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும், ஆண்களுக்கு ஆண்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும். சும்மா மனிதனுடைய வாழ்க்கையில நீ சொல்லுப்பா உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாவே 50% பிரச்சனை தீர்ந்து போயிடும். முதல்ல அதை பிரிச்சுக்கணும். இன்னைக்கு வந்து அணத்துறதுக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி அணத்தப்படுறதுக்கு யாரும் காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அது வந்து உளவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக நபியினுடைய சுன்னத்தின் வழிமுறைகள்ல நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறைகள்ல அதை நம்ம செய்யும் போது சீக்கிரமே ரிசல்ட் கிடைக்கும். சொல்லு தம்பி உனக்கு என்ன தம்பி பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, லவ் அஃபையர் பிரச்சனை இருக்குது, ட்ரக்ஸ் பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, படிப்பு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. நிறைய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த கிரெடிட் கார்டை சமீபத்துல பயன்படுத்தி லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஊரை விட்டு ஓடி போய் அந்த குடும்பமே நடுத்தருவுல இருந்த ஃபேமிலியில நான் பார்க்கத்தான் செய்யறேன். அந்த மாதிரி இளைஞர்களும் கவுன்சிலிங்க்கு வரதான் செய்யறாங்க, பார்க்கத்தான் செய்யறோம். தயவு செய்து இந்த யூத் மென்டார்ஷிப்பை வந்து ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் தயவு செய்து கையில எடுங்கன்னு நான் சொல்றேன். அவசியமா சமூக மாற்றம்ங்கிறது இப்படிப்பட்ட சில கவனப்பாடுகளை கொண்டு, சில முயற்சிகளை கொண்டு, சில திட்டமிடுதல்களை கொண்டுதான் நம்ம அடைய முடியும். வெறுமன சரியில்லை, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, எல்லாம் கீழே போயிட்டோம், நாசமா போயிட்டோம், காணா போயிட்டோம், பின்தங்கி போயிட்டோம் சொல்றதுனால மட்டும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இது 2வது பகுதி. 3வது மஸ்ஜிதுகள்ல கவுன்சிலிங்கினுடைய முறை வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாண்டிங், ஃபேமிலி டெவலப்மெண்ட், குடும்ப மேலாண்மையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். குடும்ப மேலாண்மை மிக முக்கியமானது. கடனை எக்காரணத்தை கொண்டு வாங்காதீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் இருக்குது, இன்னைக்குள்ள டெக்னாலஜி, இன்னைக்குள்ள சோசியல் மீடியா, இன்னைக்குள்ள இந்த பொருளாதார கட்டமைப்பு இருக்குது, எதையாவது காட்டி 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 நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். எதையாவது காட்டும். இது நம்ம ஒண்ணும் இல்ல, போன்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா போன்ல நம்ம ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்போம், சாதாரணமா இதை ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்து போனை திறந்தா நான் என்ன பேசணுமோ அதுவே அந்த விளம்பரங்களே போன்ல வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் கவனிக்கப்படுறோம், நம்ம எல்லாரும் கண்காணிக்கப்படுறோம். இங்க நோ ஒன் ஹிடன், இங்க யாரும் மறைந்து வாழ முடியாது. இன்னைக்குள்ள டெக்னாலஜில போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போனை ஆஃப் பண்ணி நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தாலும் நம்ம பேசுறது அந்த ரெக்கார்டு ஆகத்தான் செய்யுது. இது வந்து கம்பல்சரி. இதெல்லாம் வந்து நம்ம யாரும் மறுக்க முடியாது. டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த சூழ்நிலைகள்ல நாம இந்த குடும்பங்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு கொடுக்கணும், ஏஜ் வைஸா கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும், பெரியவங்களுக்கு, வயதான மக்களுக்கு. இன்னைக்கு யூத் வந்து இளைஞருக்கு மூத்தவங்களை மதிக்கிறதே கிடையாது. அந்த அந்த அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய தேவைகளை நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒரு காலத்துல நமக்காக எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு உழைத்த மக்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறோம், பக்கத்துல உட்கார்ந்து பேசுறது இல்ல, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது இல்ல, அவங்களோட ஆசைகள் என்னன்னு கேட்கறது இல்ல. இது ஒரு வாழ்க்கை முறையா, இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப என்ன செய்யணும்னா எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப உதாரணமா ஒரு மஹல்லாவுல பெரிய மஹல்லா, பெரிய செல்வந்த மஹல்லாவா இருக்கும், நிறைய வயதான மக்கள்லாம் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அவங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய வாழ்வியல், உலக வாழ்க்கை நெருங்கிருச்சு, எல்லாத்துக்கும் 65, 70, 75, 80 வயசு இருக்கும். இப்ப அவங்களெல்லாம் கூப்பிட்டு இனிமே உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், உங்க இபாதாத்துகள் எப்படி இருக்கணும், அல்லாட்ட எப்படி துவா செய்யணும், பெரியவங்களுக்கு நீங்க உங்களுடைய இளைஞர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி துவா செய்யணும், அவங்களை எப்படி நீங்க வந்து பார்க்கணும், அப்படிங்கிற இந்த கவுன்சிலிங் கொடுக்கப்படணும். இன்னைக்கு நிறைய வயதான மக்களும் கூட தொழுகை மீது கவனம் இல்லை, தொழுதாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு தெரியல. இன்னும் தொழுகாத இன்னைக்கு ஒரு வயதான மனிதர், நான் அல்லாஹ் பாதுகாக்கணும், களிமா சொல்லுங்கன்னா களிமான்னு சொல்றாரு. அவர் களிமா சொல்ல கூட தெரியல. இத்தனைக்கும் பெரிய செல்வந்தர், வயசு ஆயிருச்சு, கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிருச்சு அவருக்கு. இப்ப இப்படிப்பட்ட மக்களும் ஆசை இருக்குது, வயசாயிருச்சு, நம்ம மௌத்தாக போறோம், இனிமே அல்லாஹ்வை அடையணும், மஸ்ஜிதுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா மஸ்ஜிதுல போய் என்ன செய்யணும்னு தெரியல.
வயதான மக்களுக்கு குரான் வகுப்புகள் நடத்துங்க, விக்ர் மஜ்லிஸ் நடத்துங்க. இதெல்லாம் நம்ம வந்து குடும்பவியல்ல துறை சார்ந்த எல்லாத்துக்குமே, பிசினஸ் மேன் மீட்டிங் நடத்துங்க. இன்னைக்குள்ள சமூக சூழ்நிலைகள் எப்படி, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு சைனாவுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமே மைண்ட் செட் டெவலப்மெண்ட் தான். மைண்ட் செட் கவுன்சிலிங் தான் அவங்க பண்ணது. 2ஆம் உலக போருக்கு முடிஞ்ச பிறகு சைனாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 49 தான் சுதந்திரம் கிடைச்சிச்சு. நமக்கு 47 49. ஆனா 72 வரை நம்மள மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை நோக்கி வளர்றாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சியினுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி. சோ பயிற்சி, கவுன்சிலிங், மைண்ட் செட் மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப சமூக மாற்றத்துக்கு தேவை. இது எங்க இருந்து பண்ணணும்னா மஸ்ஜிதுகள் தான் பண்ணணும். அப்ப அதே மாதிரி 4வது வந்து மேரேஜ் கவுன்சிலிங் பண்றது, யூத் மென்டார்ஷிப் பண்றது, இன்னர் பீஸ் பண்றது, ஃபேமிலி பாண்டிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது மாதிரி பண்றதுக்கு முயற்சி செய்யணும். சரி, இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இத எந்த முறைகள்ல பண்ணணும், யார் மூலமாக பண்ணணும், செயல்முறைப்படுத்தணும். சும்மா பேசிட்டு கலைஞ்சு போறதுனால மாற்றங்கள் வராது. செயல்முறைப்படுத்தணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம மஹல்லாவுல இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் 12 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கணும். இமாம்கள் நல்ல உளவியல், அவங்களுக்கு சமூக நிலைகளை, அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நிறைய கவுன்சிலிங் கிளாஸஸ் எல்லாம், நல்ல நல்ல கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. இப்ப நம்மளே பல இடங்கள்ல, இப்ப எனக்கு வரக்கூடிய 11ஆம் தேதி கும்பகோணத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 பெண்களுக்கான மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துறோம். அதுல ஃபேமிலி பாண்டிங், குழந்தை வளர்ப்பு, சைல்ட் சைக்காலஜி, பைனான்சியல் டிசிப்ளின். ஏன்னா பெண்களை நம்ம அந்த விஷயத்துல கட்டமைக்க, அதே மாதிரி 100 ஆண்கள் உலமாக்களும் கலந்துக்கிறாங்க. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு 50 பெண்கள், 50 ஆண்கள், 50 உலமாக்கள், 50 ஆலிமாக்கள் எடுத்து அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணணும். இந்த ட்ரைனிங் மூலமா தான் சமூக மாற்றம். அப்ப நம்ம ஒரு மஹல்லாவுல குறைஞ்சது ஒரு 20, ஒரு 10-15 பேரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுல ஆலிம்களும் 2 ஆலிம்கள், ஒரு ஆலிமா, ஒரு டாக்டர், ஒரு பெண் டாக்டர், ஒரு அட்வொகேட்டு, ஒரு நல்ல பிசினஸ் மேன், நிர்வாகங்கள், இப்படி ஒரு 10-12 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க மாசம் ஒன்று கூட சொல்லி சமூக அந்த மஹல்லாவுல தேவையான யூத் மென்டார்ஷிப் என்ன பண்ணலாம், ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், மேரேஜ் கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணலாம், பைனான்சியல் டிசிப்ளினுக்கு என்ன பண்ணலாம், இப்படி துறை வாரியாக நாம வந்து மனிதர்களை தேர்ந்தெடுத்து இந்த முயற்சியை நம்ம செய்யணும். இந்த முயற்சிகள் தான் இன்னைக்கு தேவை. வெற்றி தோல்வியை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. மக்கள் ஏற்றுக்கல, மக்கள் புரிஞ்சுக்கல. ஆரம்பத்துல போய் கூப்பிடும் போது 10 பேர் தான் வருவாங்க. ஆனா நிச்சயமா அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 100, 1000, லட்சமா அது மாறும். ஸ்டார்ட் வித் சிங்கிள் ஸ்டெப். மாற்றம் என்பது ஒரு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும். உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசணும்னா எல்லாரும் வந்துருவாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய முயற்சிகளை தொடர்படியாக நம்ம செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல மிக அற்புதமா சொல்லுவான், இன்னமா அலைக்கல் பலாக் வ அலைனல் ஹிசாப். உங்க வேலை எத்தி வைக்கிறது, உங்க வேலை மக்களை அணுகிறது, உங்க வேலை மக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு கொடுக்கிறது, மக்களுக்கு மத்தியில கல்வி ஞானத்தை உண்டாக்குறது, மக்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது. யார் வரணும், யார் வரக்கூடாது, யார் ஏற்றுக்கொள்ளணும், யார் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கலாக்கதிர், அது என் கையில தான் இருக்குன்னு நல்லா சொல்றோம். அதனால நம்ம வேலையை நம்ம விடக்கூடாது. நம்ம முயற்சிகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா அந்த கவுன்சிலிங்கிறது வெறுமன மேரேஜ் கவுன்சிலிங்கா பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். கவுன்சிலிங் அப்படிங்கிறது அந்த முழுக்க வந்து ஒரு ஃபேமிலியை கேர் பண்ணுங்க. அதுல வந்து அடிப்படையான தனிமனித பயிற்சி வகுப்புகள், அதுல இன்னர் பீஸ், அதாவது வந்து ஒரு தனி மனிதனை எப்படி மேம்படுத்தணும், மன சாந்தத்தை எப்படி ஏற்படுத்தணும், ஒரு தனி மனிதனை எப்படி, அதுக்கு என்ன பயிற்சி முறைகள், இது எல்லாமே டாக்குமெண்டேஷனா, ஒரு புத்தகமா, ஒரு முறையாக நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் உருவாக்க சொல்றோம். இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம புரசைவாக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், டி நகர்ல ஸ்டார்ட் பண்றோம், சென்னையில, அதே மாதிரி பள்ளப்பட்டியில ஸ்டார்ட் பண்றோம், ஈரோட்ல மாஷா அல்லாஹ். இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போறோம். நீங்களும் வந்து மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களும் இதன் மீது கவனம் செலுத்துங்க. அந்த பயிற்சிகள், சரியான முயற்சிகள், சரியான பக்குவப்படுத்துதல், பண்படுத்துதல், இதை கொண்டுதான் சமூகத்தை மேம்படுத்த முடியும். மைண்ட் செட் தான் எல்லாமே. நீங்க மைண்ட் செட்டை சரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, மக்களுக்கு மத்தியில தொடர்படியாக ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், மனிதர்கள் நலவுகள் அடையும் வரை நாம் அவர்களுக்கு கவுன்சிலிங், நாம் அவர்களுக்கு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்க ஃபதக்கிர் தான் அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி ஃபஸ்அல் அஹ்ல ஸிக்ர் தான் சொல்றான், அஹ்ல் இல்ம்னு சொல்லல. எப்பயுமே இந்த சிந்தனையாளர்களை உருவாக்க முயற்சிக்கணும். எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், வெறுமன கல்வியாளர்களை உருவாக்காதீங்க, சிந்திக்கக்கூடியவங்களை உருவாக்குங்க. சிந்திக்கக்கூடியவங்களை எப்படி உருவாக்க முடியும்? அது பயிற்சியின் மூலமாக, கவுன்சிலிங் மூலமாக, மென்டார்ஷிப் மூலமாக, ஒரு கருத்தை திரும்ப சொல்வதின் காரணமாகத்தான் உருவாக்க முடியும். அந்த முயற்சிகளை மஸ்ஜிதுகள் இன்ஷா அல்லாஹ்
செய்து ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் இல்ல ஒரு 5 மஸ்ஜிதுகள் சேர்ந்து ஒரு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு 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 கவுன்சிலிங் சென்டரை உருவாக்கி எங்கெல்லாம் சமூக பிரச்சனைகள் எங்கெல்லாம் நாங்க அதுக்கு உண்டான கவுன்சிலிங்க கொடுக்கலாம் அப்படிங்கறத எடுக்கிறது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைஞ்சது ஒரு 50 பெண்கள் ஒரு 50 ஆண்களை இன்ஷா உருவாக்க முயற்சி செய்யறாங்க. ஜமால் முஹம்மது காலேஜோட சேர்ந்து ஒரு முயற்சி ஒன்று செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வரலாம்னு இருக்கோம். டிப்ளமோ இன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ணி அதை மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒரு 50 பெண்கள் 50 ஆண்களை தேர்ந்தெடுத்து சரியான முறையில அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை கொண்டு அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய முழுமையான இளைஞர்கள், பெண்கள், வாலிபர்கள், குழந்தைகள், பிசினஸ்மேன், கல்வியாளர்கள், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்குமே தொடர்படியான ஒரு பயிற்சி முறைகளை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் பெரும் திட்டம். அதனுடைய ஒரு முயற்சியாக சமீபத்தில் நான் இலங்கையில இதனுடைய வகுப்புகளை எடுத்து ஒரு முயற்சி செஞ்சோம். மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட 30 சென்டர்கள் அவங்க உருவாக்கி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மாஷா அல்லாஹ் பயிற்சிகளை அவங்க உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போலதான் நம்ம தமிழகத்திலையும் நிறைய பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த கவுன்சிலிங் சென்டரை மஸ்ஜிதுகள் பேஸ் பண்ணி உருவாகணும். மஸ்ஜிதுகள் தான் நம்முடைய எல்லா நிலையிலையுமே நம்முடைய பாதுகாப்பு தளம், நம்முடைய அச்சாணி, நம்முடைய சொல்யூஷனுக்கான நிலை. மஸ்ஜிதுகளை மையப்படுத்தி தான் ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்க முடியும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை மையப்படுத்தி தான் 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால் எல்லாத்திலையும் உருவாக்குனது அங்கதான். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு பயணிக்கக்கூடிய ஆற்றலையும், அறிவையும், பக்குவத்தையும், பண்பாடுகளையும், அல்லாஹுடைய தொடர்புகளையும், நபியினுடைய முஹப்பத்துகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. ஆமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.